எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ராங் அண்ட் எம்ஃபசிஸ் எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எழுதின அந்த பாடியில் இருக்க எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு பேராகிராஃபை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பி டேக்கில் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், எமெட் அப்ரிவேஷன் யூஸ் பண்ணி. இப்போ நான் ரேண்டம் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கிறதுனால நான் லோரம் அப்படின்னு எழுதி அந்த எமெட் அப்ரிவேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 50 வேர்டு வேணுங்கிறனால லோரம் 50 அப்படின்னு போட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை போட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்பேஜ் மாறிடுது. இங்கே நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய வெப்பேஜ் நம்ம எழுதும்போது நிறைய பேராகிராஃப்ஸ் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பேராகிராஃப்க்கு நடுவில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எம்ஃபசைஸ் பண்ணுறதுனா என்னென்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை எழுதிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம போல்டாக்குவோம், சில விஷயங்கள்லாம் கோட்ஸில் போடணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி விஷயத்த நார்மல் பேராகிராஃப் மாதிரி இல்லாமல் அதை எப்படி நம்ம வித்தியாசமாக காமிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் அண்ட் எம்ஃபசிஸ் எலிமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் போல்டாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போல்டாக நடுவில் ஒரு பேராகிராஃபில் இருக்க டெக்ஸ்ட்டை நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். மறுபடியும் நம்மளுக்கு எமெட் அப்ரிவேஷன் காமிக்குது. நான் என்ட்ரு பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்ட்ராங் டேக் க்ரியேட் ஆகிடுது. ஸோ நான் அந்த என் டேகை கட் பண்ணிவிட்டு எந்த இடத்து வரைக்கும் எனக்கு போல்டாக வரணுமோ அந்த இடத்து வரைக்கும் நான் பேஸ்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்து வரைக்கும் நான் போல்ட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல அந்த என் டேகை பேஸ்ட் பண்ணி நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்லாம் போல்டாக நம்மளுக்கு காமிக்கும் வெப் பேஜில். இப்படி தான் நம்ம ஸ்ட்ராங் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் எழுதும்போது அதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, அதை நீங்கள் போல்டாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இப்படி தான் நீங்கள் ஸ்ட்ராங் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி காமிக்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம எப்படி எம்ஃபசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாலிக்ஸ் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது நார்மல் ஃபாண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் ஸ்லைட்டாக ஸ்லாண்ட் ஆகிருக்கும், அந்த மாதிரி ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு இஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட் டேக் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்மளுக்கு இஎம் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ நான் இஎம் அப்படின்னு டைப் பண்ணினா மறுபடியும் எமெட் அப்ரிவேஷன் வருது, நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த என் டேக்கை கட் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட் வரைக்கும் எனக்கு எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அது வரைக்கும் நான் இப்போ இந்த என் டேக்கை நான் போடணும். இப்போ நான் இந்த இது மைனஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நான் இந்த எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல நான் அதை பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டெலாம் நம்மளுக்கு ஸ்லைட்டாக ஸ்லாண்ட் ஆகி இட்டாலிக்ஸ் ஃபாண்ட்டில் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ராங் அண்ட் எம்ஃபசிஸ் எலிமெண்ட்டை. நீங்கள் ஏதாவது ஒரு பேராகிராஃபில் ஒரு சில பார்ட்ஸை மட்டும் வித்தியாசமாக நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங் எலிமெண்ட்டாகையும் இந்த எம்ஃபசிஸ் எலிமெண்ட்டாகையும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ள இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.